போங்க கூப்பிடுறாங்க போங்க. தர மாட்டாரா கை கொடு கை கொடு மகிமைப்படுவதாக. ஏசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இவனமாய் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையில அதிசயங்கள் செய்வதற்காக மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக. அவர் யார் பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த பூமியில வாழ்கிற நமக்கு சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாமே மரத்துல இருந்து உண்டாகிற தேவனத்தில் நம்ம கிடைக்கிறது. அவன் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவன் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு பூமியில பிறந்ததுதான். ஒவ்வொரு வீட்டிலும் சந்தோஷம் வர வேண்டும், சமாதானம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த வீட்டிலே அவர் பிறந்திருக்கிறார், ஒவ்வொரு உள்ளத்திலும். ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம கண்ணிய மூடி அன்பு சகோதரியும் பிள்ளைகளையும் நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கும் நிறைந்தவரே, என் தேவ ஆவியானவரே, இலங்கை ராஜா, ஏசப்பா, இந்த பூமியில பிறந்த நோக்கம் ஒன்று உண்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, சமாதானம் கொடுக்க,
சந்தோஷம் கொடுக்க நீங்க பிறந்திருக்கீங்களாப்பா. ஆண்டவரே, அன்பு சோதரி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் இறங்கி ராஜா ஆண்டவரே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே சகோதரரோடு கூட இருந்து ஆண்டவரே உண்மையை முத்துமத்தோடு இருக்க நம்மளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே தோல் கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே இந்த 2025 கர்த்தாவே எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியாது. ஆனா 2026 கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க சகோதரர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நீ அதிசயங்களை காணப்படுவே சொல்லுங்கப்பா. நீங்க அதிசயமான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல பிள்ளைகளுக்கு ராஜா வேண்டிய ஞானத்தையும் சமாதானத்தையும் தருவீராக. கல்விமானின் நாவை பிள்ளைகளுக்கு தந்தருவீராக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவுடைய நிலையில் தங்குவா என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே உன்னதமானவரின் மறைவில் நீங்க மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கரை இறங்கட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். நீங்க பெரிய காரியத்தை நாமத்துடைய மகிமைப்படுத்துகிறாங்க. எதிர்காலம் வரும் காலம் இதை ஆசீர்வதிங்க. நன்மையான காரியங்கள் செய்யுங்க. பெரிய காரியத்தை நாமத்துடைய மகிமைப்படுத்தும். மீட்பரும் ரட்சகருமாகிய அப்பா இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. God bless you. Happy Christmas and a Happy New Year. Amen. சரி ஓகே. எல்லாரும் உட்காருங்க. ஹேப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் உட்காருங்க. சாமோ ஹரிஷ் எல்லாம் வெளிய வந்து ஒரு டான்ஸ் ஆடுமா? மாஸ்டர் டான்ஸ் ஆடுங்க. டான்ஸா? வாங்க பேச. சார் நம்ம டீ குடிக்கிறோம். நம்ம சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆட போறாங்க. ஆடுங்க டான்ஸ். நீங்க உள்ள வெளியில பசங்க உள்ள பாடுறாங்க. வெளியில இடம் இருக்கு. வெளியில காலியா இருக்கு. டீ எடுத்து வர. அப்படியே டான்ஸ் போடுங்க. சாங்ஸ் போடுங்க. இங்க எல்லாம் இடத்தை விட்டுட்டு பாடுவோம்
Glory to God. Thank you. Thank you.